வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடகம் மே மாதத்துக்குரிய பொது பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி மே மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். இது மிக மிக ஒரு நல்ல விஷயம். இத்தனை நாள் அவதிப்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து என்னென்னா, குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வர்றது. வரை ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வேலைக்கு போகும்போது கூட ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வந்து ஒரு விடுபட போகிறீங்க இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு நல்ல பலன் தான் கடகராசிக்கு. கடகராசிக்கு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமே இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வர்றதான். உங்கள் பிரச்சனைகளாக ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்க ஒரு வேலை கிடைக்க போகுது, நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கும் அமையும். குருபாய்ச்சி வந்து சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது. சனி பகவானை தவிர, சனி பகவானும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவானதான் இருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து கடகராசிக்கு வேலை தொழிலில் எப்படி அமைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு வேலை இல்லை, ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை, கடன் அப்படியே ஏறிட்டே போகுது, ஒரே பிரச்சனை, நோய்கள் வந்து படாதபாடு வர்றேன், நிறையா பேர்கிட்ட ஒரு அதாவது என்ன சொல்கிறது, குழம்பிட்டு இருப்பாங்க, வருத்தங்கள் இருக்கும், நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும். நிரந்தரமான தொழில் அமையும். நம்ம முதல்ல சொல்ல மாதிரி எல்லாமே அமையக்கூடிய மாதம் இந்த மே மாதம். இந்த மே மாதத்தை கடகராசிக்காக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட குறிக்கோளை மட்டும் கரெக்டாக வைங்க. குறிக்கோளை கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நிரந்தரமான வேலை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு மே மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக கடல் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஜாப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம், கல்யாணம். நிறையா பேர் யோசிப்பீங்க, அஷ்டம சனி இருக்கே, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சனி பகவான் ரொம்ப பிரச்சனை கொடுத்தாரு. வரணும் கிடைக்கல, பார்த்த வரணும் தட்டி போகுது. நிச்சயமாகி கூட சில பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆக முடியாமல் நிலைமை கூட வந்திருக்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். நான் மனசில் நினச்சவங்களை கூட கல்யாணம் முடியாத நிலைமை வந்து வந்திருக்கும். இத்தனை பிரச்சனைகள் கடகராசிக்கு வந்து இருந்திருக்கும் இதுவரை. ஆனால் குரு பயிற்சி நடக்குது. அதுக்கடுத்து சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல வந்து அமர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து திருமணத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம். தள்ளிப்போன திருமணம் கூட முடியக்கூடிய யோகம் கடகராசிக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். திருமணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் அப்புறம் உங்களை விட்டு சென்ற கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அஷ்டம சனியால். அது எல்லாமே அவங்களாம் தேடி வந்து பேசுவாங்க. எப்படின்னே தெரியாது, ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களே தேடி வந்து பேசுவாங்க. பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்கு அமையும். குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இந்த மே மாதம் கடகராசிக்கு. மாணவர்கள் பொறுத்தவரையா மாணவர்களுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருங்க. தான் நினச்ச படிப்பு படிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து தான் படித்த படிப்பை விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னடா வாழ்க்கை அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மாணவர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல சிறந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போய் சேரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சிறப்பான மாதம் இருக்குது. புதன் வந்து நீச்சி தான். புதன் நீச்சல் இருந்தாலும் கடகராசிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. லோன் கிடைக்கும், கேட்ட இடத்துல கடல் கடந்து படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். தான் நினச்ச காலேஜ் கிடைக்கும், நினைச்ச இடத்துல உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு. இந்த மாதம் கடகராசி மாணவர்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்தவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க. அவனை ஃபுல் சப்போர்ட்டையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பண உதவியாக இருக்கட்டும், இல்லை எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நலம். கடகத்தை பொறுத்தவரைய சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார். இது வந்து ஒரு கெடுபலன் தான். உடல் நலத்தை பொறுத்தவரைய கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பலன் தான். ஆனால் சனி பகவான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கெட்ட இடத்துல இருக்காரு. மித்த எல்லா கோளுமே உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துல தான் இருக்குது இந்த மே மாதம். ஒரு சில தடங்கள் இருந்தாலுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த பெரிய விதமான தொந்தரவுகளும் இருக்காது. தொந்தரவுகள் இதுவரைய ஏதாவது ஒரு வியாதியிலிருந்து அவதிப்பட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து பூர்ணமாக குணமாகக்கூடிய யோகம் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும்.
பல பிரச்சனைகள் இருந்தாலுமே உடல் நலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வருவாங்க. உடல்நலம் இருந்தாலும் சரி, மனக்கவலை வந்து அதிகமாக இருந்திருக்கும். இதுவரை கடகராசிக்காரருக்கு மனக்குமுறல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக மே மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சி உங்களோட மனநிலையுமே நல்லாயிருக்கும், உடல்நிலையுமே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நடந்து போங்க, இல்லாட்டி யோகா பண்ணுங்கள், இல்லாட்டி உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்ணுங்கள். உங்களோட மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் கடகராசிக்காரருக்கு உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பு கொண்டு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமையும். உங்களுக்கு கடகம் ஓவராலாக பார்த்தீங்க, கடகம் வந்து மே மாதம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதங்க. இதுவரைய பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமாக தொலைஞ்சு போயிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் கிடைக்கும். சரி, நம்மளாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குங்க உங்களுக்கு. அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மே மாதத்துக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்குது. கடகராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப்